ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோயாவை வச்சு சிக்கன் டேஸ்ட்டில் ஒரு சோயா வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த சோயா வறுவல் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இது ஒயிட் ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சோயா வறுவல் செய்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் வரமல்லி, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு சின்ன துண்டு பட்டையும் 3 கிராம்பையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது சோயாவை உப்பு சேர்த்து வேக வச்சு தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுடரையும் சேர்த்து மேரினேஷன் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருதேன். இப்போது ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் இதோட தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போனதும் இதோட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் தனியா பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற சோயாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சோயாவும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கிறேன். சோயாவும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதோட மல்லித்தழை தூவி இறக்குனா சூப்பரான சோயா வறுவல் ரெடி. இது சாப்பிட்றதுக்கு நல்லா சிக்கன் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.